சுகம் அப்படின்னா என்னன்னா அனுகூல வேதனையும் சுகம். அனுகூலமான வேதனைக்கு பேர் சுகமா. அந்த வேதனை எப்படி அனுகூலமா அதான் மகிழ்ச்சிய, அதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும்னு அர்த்தம். அனுகூலம்னா நமக்கு அது பிடிச்சிருக்கும், அது வந்து சுகம். ஆனா அந்த சுகம் சுகம் அனந்தம் ஆனந்தம். ஆனந்தத்தின் டெபினிஷன் என்ன? அந்தம் அப்படின்னா முடிவு, அனந்தம் அப்படின்னா முடிவில்லாது. சுகம் அனந்தம் ஆனந்தம், அதாவது முடிவில்லாத சுகம் எது தருகிறதோ அதற்கு பெயர் ஆனந்தம். சுகம் என்பது பாத்தீங்கன்னா முடிவுடையதுன்னு நிலைய தெரியுதா? முடிவில்லாத சுகம் என்பதுக்கு பெயர் தான் ஆனந்தம். அப்ப சுகம் என்பது முடிவுடையதுன்னு அர்த்தம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எது எதெல்லாம் நீங்க தேடி ஓடுறீங்களோ சுகத்தை தேடி ஓடுறீங்க. அனுகூலமா அது தரும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம் மனிதர்கள். ஆனா இதோட நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த பொருளுடைய இயல்பு என்னவோ அதைத்தான் அது உங்களுக்கு தரும். அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு உடன் பிறந்த ஒரு பண்பு இருக்குது. அதை வந்து நம்ம சமஸ்கிருதம் சொன்னா தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மம் தர்மம் தர்மம்னா அதனுடைய உடன் பிறந்த இயல்புன்னு அர்த்தம். நேச்சர்னு சொல்றோம்ல, இன்பான் குவாலிட்டி. அதை மாற்றுறதோ புதுசா உருவாக்க முடியாது. அது இயற்கையாவே இப்போ கோல்டுன்னா அது வந்து கோல்டுக்குன்னு அதை வந்து நீங்க மாற்ற முடியாது. அதை கலப்படம் பண்றது இல்லை. கோல்டுனா கோல்டு தான், இரும்புனா இரும்பு தான், பித்தளைனா பித்தளை தான். ஏன் அது இரும்பு ஏன் பித்தளையாவில் பித்தளையா இருப்பான்னா அதுக்குன்னு உரிய அதுக்குன்னு ஒரு இன்பான் அந்த குவாலிட்டி இருக்குது. இறைவனை படைப்புல அதெல்லாம் வந்து மனிதர்களால் அதை மாற்ற முடியாது. அந்த தர்மத்துக்கு வேற, அது வந்து தானம். ஆனா அதை நம்ம தமிழ்ல வந்து என்ன பயன்படுத்துறோம்னா தர்மம்னு பயன்படுத்துறோம். வார்த்தை பிழைகள் அது எல்லாமே. சோ தர்மம் அப்படின்னா அந்த உடன் பிறந்த இயல்பு. அப்ப இந்த சுகம் ஆனந்தம். ஏன்னா நம்ம இப்ப பேசுகிற விஷயம் என்னன்னாக்கா, துன்பங்களிலிருந்து விடுதலை தருவது என்பது எப்படி இருக்கணும்னா சுகமா இருக்கக்கூடாது. ஏன்னா சுகம் என்பது என்னது? முடிவுடையதாக இருக்கிறது. இப்போ ஒரு பொருள் வாங்கினேன். இப்போ பிளாக் அண்ட் டிவி இருந்தப்ப நம்ம எல்லாம் கலர் டிவி புதுசா வந்தோம்னா எவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாக்குறதுக்கு, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. இப்ப பிளாக் அண்ட் டிவி வாங்குறதுக்கு முன்னால வெறும் ரேடியோ கட்டுறப்ப ஐயோ ஒரு டிவி விட நல்லா இருக்குவேன். ரேடியோவில் இருக்கிற ஒரு சுகம் என்னாச்சுங்க, எண்ட் ஆகி போயிடுச்சு. இப்ப பிளாக் அண்ட் டிவி வந்து பிளாக் அண்ட் டிவி, அடுத்தது ஒரு கலர் டிவி வந்த உடனே இந்த சுகம் இதுல இருந்து பெற்று சுகம் முடி வந்துருச்சு. சரி, அது கலர் டிவி வாங்கணும். அப்பனா ஓனிடா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரும் 24 இன்ச்சு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் எல்இடி வந்துச்சு. இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வருதா, எப்படியோ கஷ்டப்பட்டு இது எவ்வளவு நாளும் பரவாயில்ல, இந்த ஸ்கிரீன் இவ்வளவு பெருசு பார்க்கும்போது அற்புதமா இருக்குது அப்படியே. சோ இந்த சுகம் என்பது பாத்தீங்கன்னா முடிவு ஆகிட்டே இருக்கும். குறிப்பிட்ட காலத்துல நிறைவடைஞ்சது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பொருள்கள் மீது நீங்க கொண்ட விருப்பம். இந்த உலகத்துல அது எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அதனால் நிலைத்திருக்க முடியாது. நிலையில்லாத தன்மை உடையவை இந்த பிரபஞ்சத்துல காணுகின்ற அனைத்துமே. அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். கோள்களை சொல்றீங்களா, கிரகங்களை சொல்றீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, கால அந்த இது மட்டும்தான் வந்து வித்தியாசம் இருக்க முடியாது. ஆனா எல்லாமே நிலையற்றது. இந்த எர்த் இன்னைக்கு வாழக்கூடிய வந்து தகுதி உடையதாக இருக்குது. ஒரு காலத்துல வேறு 1000 ஆண்டுகள் 1500 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த எர்த்துல நீங்க வாழ முடியாது. இப்பவே வந்து அதனுடைய ஹீட் இதெல்லாம் பார்க்கும்போது மனிதர்கள் இங்க இருந்து வேறு கிரகத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது என்னாச்சுன்னா டெட் பிளானட்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. பிளானட் வந்து ஒரு காலத்துல அது டெட் பிளானட் ஆகும். அங்க வந்து உயிர்கள் வாழ முடியாது. அப்போ மனிதர்களுடைய அந்த தேவை என்பது, அந்த பொருளுடைய தேவை, இந்த எர்த்தினுடைய தேவை என்பது இன்னும் உலகத்துல சில தீவுகள்ல வானத்தகுதி இல்லாத தீவுகள் போயிட்டே தான் மாறிட்டு ஒரு தாவர மாட்டி எதெல்லாம் தோன்றியதோ அதெல்லாம் மறைந்தே தீர வேண்டும் என்பதுதான் இறைவன் படுத்தி நியதி. அது இது வேற யாரும் இந்த ரூலை கொண்டு வரல. ஏன்னா அந்த போனை மட்டும் நீ கையில் வச்சுக்க. ஏன்னா கால்ஸ் வந்து இதுக்காக வந்துட்டு இருக்கோம், வெளியே மட்டும் போய் பேச. அப்போ மனிதர்கள் வந்து நம்ம இது தெரியாது. அப்போ இதெல்லாம் வேணாவா சார், இதெல்லாம் இல்லாம வாழணுமா அப்படி. தேவைகள் என்பது ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த தேவைகள், அடிப்படை தேவைகள், வாழ வேண்டும், நம்ம எல்லா உயிர்களும் வாழ்ந்தா வேண்டும். இப்ப வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கான
தேடுதலும் இருக்கணும், அதுக்கான சரியான முயற்சியும் நமக்கு இருக்கணும். அது தேவை. ஆனா இதுவேதான் வாழ்க்கை, பிறந்ததுல இருந்து சாகர வரையிலும் இதுக்காக மட்டுமே நான் வாழ்வேன் என்று சொன்னால் நமக்கு எத்தனை அறிவு நம்ம சொல்றோம்? நம்மளாம் எத்தனை அறிவுடைய ஜீவர்கள்? 6 அறிவுடைய ஜீவர்கள் நம்ம சொல்றோம். ஆனா 6வது அறிவு என்னன்னு கேட்டா யாருக்குமே தெரியல. நம்ம 6வது அறிவுன்னு சொல்றோம், 6 அறிவுடைய ஜீவன்கள் நம்ம சொல்லிக்கிறோம். அப்படின்னா நமக்கு கீழே இருக்கிற உயிரினங்கள்ல விலங்குகள் வந்து நம்ம விலங்குகள் பறவைகள் 5 அறிவுடையன்னு சொல்றோம். அது கீழே இருக்கிற சில உயிரினங்கள் 3 அறிவு தான் அது இருக்குது, அப்புறம் 2 தான் இருக்குது, தாவரங்களுக்கு 1 அறிவு தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இப்போ 6 அறிவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா மற்ற எல்லா ஜீவராசிகளை விட நாம எங்க இருக்கிறோம்? உயரத்தில். அதுக்கு மேல இன்னொரு படைப்பை வந்து உயிரினத்தை வந்து இறைவனே படைக்கல, இறைவனே படிக்கல, ஸ்டாப் ஆயிடுச்சு. எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இறைவன் வந்து படைக்கிற இன்னொரு உயிரினா ஏறத்தாழ மனிதன் அந்த குரங்கனுடைய வடிவத்திலிருந்து இந்த மனித இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு இன்னைக்கு இவ்வளவு ஒரு லட்சணமான தோட்டத்தை நம்ம இருக்கோம். அதே மனிதனுடைய துவக்க காலத்தை பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் அதான் உரோமத்தோடையும் இதோடையும் அது ஒரு அழகு இல்லாத ஒரு குரங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நிமிர்ந்து நடந்தது ஏப்பிடங்கள்ல இருந்து ஒரு வெளியே வந்தவங்க நாமெல்லாம். இது வந்து அறிவியல் இது. இப்போ மனிதர்கள் வந்து எல்லாமே தேடுறது எல்லாமே சாப்பிட்றதுக்கு, எங்கேயாவது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல, இப்படி எதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையோ அதுக்காக மட்டுமே மனிதர்கள் முயற்சி செய்யறாங்க. அதுக்கு மேல யாரும் முயற்சி பண்றது இல்லை. இங்க நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நம்மளாம் 6 அறிவுடையன்னு சொல்றோம்ல, இப்ப நம்ம எதுக்கெல்லாம் முயற்சி பண்றோமோ அது எல்லா முயற்சியும் விலங்குகளும் பண்ணும். உண்மையா பையா? நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜா பண்றீங்க, அவ்வளவுதான். அது என்ன பண்ணுதோ இப்ப அதுக்கு உணவு தேவை, அது தேடிக்குதுங்க. இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அது தேடிக்குது. இனப்பெருக்க உணர்வு இருக்குது, அது இனப்பெருக்கம் தேடிக்குது இல்லையா? இப்படி அதுக்கு என்ன அந்த அதாவது இயல்பான அந்த உந்துதல் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். அதாவது இயற்கையான உள் உணர்வு தூண்டுதல், உள்ளுணர்வு தூண்டுதல். பசின்னா தூண்டுதல் ஏற்படும், பசிக்கு போய் சாப்பாடு எடுக்கும், சாப்பிட்டும் தேடி போய் சாப்பிட்டு வந்து அவ்வளோதான் உட்காந்துக்கும். தூக்கம் வந்தால் தூங்கும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், இந்த கம்ஃபர்ட் தான். இதுக்கு மேல மனிதனுக்கு நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? சும்மா ஒரு கலந்துரையாடல் தான் இது. வந்து நம்ம ஒன்றும் நான் ஏதோ பெரிய உங்களுக்கு மாஸ்டர் மாதிரி பேசுறதுக்கோ நீங்க ஏதோ சொல்ற கேட்கறதுக்கெல்லாம் இல்லை. நம்ம ஒரு கலந்து வந்து விவரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கலாம். விலங்குகளை விட வித்தியாசமா நம்ம என்ன சார் பண்றோம்? நம்ம பேராசை வச்சுக்கிறோம். சரி, இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, விலங்குகளில் இல்லாத பேராசை என்பது ஓகே, அது வந்து அந்த ஆசையில பேராசை, அவ்வளவுதான். இல்லாதது நான் கேட்கறேன், கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீ இப்ப அது ஆசை இருந்தா ஒன்றும் கிடையாது, தேவைதான் இருக்கு, தேவை இருக்கு, தேவை பூர்த்தி பண்ணிக்குது. நாம வந்து ஆசை, அந்த ஆசைப்படுறாங்க, ஆசையிலையும் கொஞ்சம் பேராசை இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, அதுகிட்ட இல்லாத உணர்வு. இப்ப பசினா பசிக்குன்னா அதுவும் தேடும், நம்மளும் தேடுவோம். இப்ப அது மாதிரி நம்மளுக்கும் என்னென்ன தேவை இருக்கு அது எக்ஸ்ட்ரா வந்து அதை சேர்த்துக்கணும், அது பேராசை சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா, விலங்குகள் வந்து தேவையில்லாத அவங்க வந்து எதுக்கு வந்து தேடி போறாங்களோ விலங்குகள்லாம், அதை விட வேற ஏதாவது அது இல்லாத வேற ஒன்று நம்ம தேடுறோமா? புதுசா எதையாவது தேடுறோமா? தேடுறோமா? இல்லையே. அப்ப 6வது அறிவு என்பது நமக்கு அவசியம் இல்லையே. சிந்திக்கிற திறன் இருக்கு, சிந்திக்கிற திறன் இருக்கு, படைக்கும் ஆற்றல் இருக்குல்ல, பேச்சாற்றல் இருக்கு, படைக்கிறாங்க, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஐயா வந்து சிந்திக்கிற ஆற்றல் சொல்றாரு, நீங்க வந்து நம்ம பேசணும்னு சொல்றீங்க. இப்ப விலங்குகள்லாம் பேசுறது இல்லை நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது பாசத்து விலங்குகளுக்கு வந்து அவங்க பாஷை நமக்கு தெரியல. இப்ப சைனாவுக்கு வந்து வேற பாஷை தெரியாதவங்களுக்கு நம்ம அங்க போனோம், நம்ம பாஷை அவங்களுக்கு புரியாது, அவங்க பாஷை புரியாது. அது மாதிரி அனிமல்ஸோட பாஷை நமக்கு தெரியல, நம்ம பாஷை அவங்களுக்கு தெரியல. நீங்க அனிமல்ஸோட கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்க பாஷையை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், பழகிட்டாக்கா. அப்போ நான் கேட்கறது, அங்க இல்லாத ஒன்று உங்ககிட்ட இருந்தா தான் அது 6வது எண்ணிக்கை நான் எடுத்துக்க முடியும். 5A 5B எல்லாம் நான் எடுத்துக்க முடியாது. நாம உடை உடுத்துறோம், எந்த விலங்குகளும் உடை உடுத்துவது கிடையாது. இந்த இவங்க கேள்வி முடிச்சுட்டாங்க வர. அப்போ பேச்சு நீங்க சொன்னீங்களா,
அதுக்கு ஆன்சர் அனுசரிச்சு சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லையா ஐயா? இந்த சிலந்தி வந்து கூடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? சிலந்தி வலை பண்றதை பார்த்துருக்கீங்களா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? அது என்ன சார் ரோபோட்? அது அப்படியே டக்கு 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 கட்டிட்டு போறதுக்கு அழகா கேட்டுருக்காரு. ஏன்? முதல்ல அதுக்கு சிந்திக்க தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறீங்க நீங்க? வண்ணாத்து பூச்சி கூடு கட்டுது. சிந்தனை என்பது மனமுடையது, அத்தனைக்குமே சிந்தனை உடையது. சிந்தனையின் அளவு மாறுபடும். புரியுதா நான் சொல்றது? ஒரு சிலந்தி கூடு கட்டுகிறது எத்தனை நேர்த்தியாக அழகாக குறுக்க நெடுக்க அதை வந்து ரிங்கரிங்கா எப்படி அழகா கட்டது. இது தூக்கணாங்குருவி எப்படி உள்ள விட்டு எழுத்து அதை பண்ணி அடியிலிருந்து போனா கீழே விழாத அளவுக்கு இதுக்கு சிந்தனை. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றீங்க? நம்ம அறிவோட பெரிய அறிவு. உங்களுக்கு சிந்தனை அதிகமா இருக்கு சார், அவ்வளவுதான் சார். நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சிந்திக்க தெரிஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். சிந்தனை என்பதும் மனம் என்பதும் பிரிக்க முடியாதது. மனம் எங்க இருக்கிறதோ அங்கே சிந்தனை இருந்தாக வேண்டும். அந்த மனதின் அளவை பொறுத்து சிந்தனையின் அளவு மாறுபடுகிறது, அவ்வளவுதான். மறுக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா? எதையுமே இப்ப நாம இங்க வந்து ஆன்மீகத்துல பேசுகின்ற விஷயங்கள் எதுவுமே நான் சொல்றது நீங்க அப்படிதான் சார் நம்பி ஆகணும், ஏத்துக்கணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிரும், அதெல்லாம் கிடையாது. அறிவால் பகுத்தறிவால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகுத்தறிவு என்பது எல்லாத்துக்குமே இருக்குது. மனுஷன் அதை பயன்படுத்தாம இருக்கும், அவ்வளவுதான். அப்போ சிந்தனை என்பது மனுஷனுக்கு இருக்கின்றத ஒத்துக்க முடியாது, நம்ம கீழே இருக்குது. அப்ப ஆறாவது அது சேரவே சேராது. ஐயா கேட்டாரு, நாம உடைவுடுத்திக்கிறோம், அவங்களுக்கு கூட என்ன? எப்ப சார் உடைவுடுத்த ஆரம்பிச்சீங்க மனுஷன்? எத்தனை காலங்களுக்கு அப்புறம்? நாகரிகம் என்பது எப்போது தோன்றியதோ 15,000 ஆண்டுகள், கேவலம் 15,000 ஆண்டுகளும். ஆனா மனித இனம் தோன்றியது 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித உடலமைப்பு தோன்றி விட்டது உலகத்துல. நம்மளும் சட்டப்படாம தான் இருந்திருக்கோம். ஆமா, நகடதான் சத்தம். ஈவன் ஆங்கிலேயர் காலத்துல கூட பெண்களே மேல ஆடை இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாகரிகம் என்பதை வந்து அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புதிய ஒரு இதை வந்து ஆடைகளை மேல ஒட்டிக்கிறது அப்படின்றதான் வந்தது. ஏன் வந்துச்சு? அதுக்கும் காரணம் தெரியல. ஏன் அதை ஒத்திக்கிட்டோம்? ஏன்னா மனிதனுக்கு 50 வித பண்புகள் இருக்கு. எத்தனை பண்புகள்? அதை விருத்திஸ் சொல்றாங்க. ஆன்மீக இதுல வந்து விருத்திகள் என்று சொல்லுவாங்க, சமஸ்கிருத வார்த்தை. இயல்பூக்கிகள் தமிழ்ல சொன்னா காம, குரோத, லோப, மோக, மத, மாஸ்டர்யா, லஜ்ஜா, பிஷுதத்தா, ஈர்சா, சுசுப்தி, கஷாட, விஷாய, திரஷ்ணா. இதெல்லாம் 50 விதமான குணங்கள் இருக்குது. இது ஆன்மீக நெறியாளர்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் இத நம்ம பாடியில 7 சக்கரங்கள் இருக்குது. இதெல்லாம் மனதினோட கட்டுப்பாட்டு மையங்கள். ஒவ்வொரு கட்டுப்பாட்டு மையமும் ஒரு சில குணாதிசயங்களை கட்டுப்பாட்டுல வைத்திருக்குதுன்னு யோகிகள் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க? யோகிகள் கண்டுபிடிச்சாங்க, விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் யாருன்னா இந்த பருப்பொருள்களை ஆராய்ந்து அதை பற்றி கூறுகின்றவர்கள் விஞ்ஞானிகள். ஆனா ஞானிகள் யோகிகள் என்பவர்கள் என்னன்னாக்கா இந்த இன்னர் சயின்ஸ், இறைவனுடைய படைப்புல இந்த பிரபஞ்சம் எப்படி நிகழ்கிறது, இந்த தேகம் எப்படி நடைபெறுகிறது, என்ன சயின்ஸ்ல வந்து இது இருக்குது, ஹியூமன் மைண்ட்னா என்ன, சோல்னா என்ன, சயின்ஸ் வந்து இது உள்ள நுழையாது. அறிவியல் இந்த வட்டத்துக்குள்ள நுழைய மாட்டாங்க. ஏன்னா இது ஆன்மீக அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் சொல்றோம் நம்ம. சரி, ஓகே. இந்த 50 குணாதிசயங்களை லஜ்ஜா என்று சொல்றோம்ல, வெட்கம், கூச்சம், இந்த சுபாவம் மணிப்பூர சக்கரத்தில் இருக்குது. இது எப்ப கூச்ச சுபாவம் வளர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனிதர்கள தோன்றி 1.5 மில்லியன் ஆண்டுகள் ஆகியும் ஒரு கட்டத்துலதான் அந்த கூச்ச சுபாவம் வந்து டெவலப் ஆயிருச்சு. அப்ப அந்த கூச்ச சுபாவம் வரும்போது ஆடையை வந்து மறைச்சிக்கிறாங்க. ஆனா அனிமலுக்கு வந்து அந்த கூச்ச சுபாவம் இருக்காது. இது வந்து மனதோடு இயன்ற இயல்பினுடைய பண்பு. இது 6வது அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவு சம்பந்தப்பட்டது இல்ல, உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. 50 உணர்வுகள் என்பது நம்மளிடத்துல டெவலப்டா இருக்கு. மனம் என்பதும் 5 விட 6வது நிலைக்கு மனமானது 5 அறிவுடையதை விட மனம் வந்து டெவலப்டு ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு இருக்கு.
அப்ப அந்த மனதின் அளவுக்கு ஏற்றவாறு அறிவினுடைய வளர்ச்சி, அப்ளிகேஷன் ஆஃப் த அந்த இன்டலெக்ட்ல அறிவை பயன்படுத்துகின்ற விதம் அவங்களுக்கு தெரியுதோட நமக்கு நல்லா தெரியும். யாருக்கு? ஐந்தறிவுடைய உயிரினங்களை விட நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு மேனர்ல நம்ம வந்து அதை அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். பட் அவ்வளவுதான். இப்ப நான் எப்படி ஒரு சிலந்தி வச்சு சொன்னோம், நாம வந்து இப்ப இன்னைக்கு வந்து அன்னைக்கு மண்ணில வீடு கட்டணும், அதுக்கப்புறமேட்டு இந்த சிமெண்ட் கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு வந்து 2 அடி மாடி கட்டணும், 3 மாடணும். இன்னைக்கெல்லாம் 30 மாடி, 40 மாடி, 120 மாடி, 150 மாடி, 180 மாடி வரலும் கட்டுறதுக்கு அறிவு வந்துச்சு. இது வந்து 6வது அறிவு இல்லை, அது 6வது அறிவு இல்லை. இந்த ஏற்கனவே இருக்கு ஒரு சிலந்தி கூடு கட்ட தெரிஞ்சதுல நாம இன்னும் கொஞ்சம் வசந்திருக்கோம், அவ்வளவுதான் சார். ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? சிலந்தி கூடு கட்ட தெரிஞ்ச டெக்னாலஜியை விட நாம 180 மாடி கட்டுற அளவுக்கு டெக்னாலஜி நம்ம உயர்ந்திருக்கோம். அதுக்கு இருக்கிற அறிவு இன்னும் கொஞ்சம் விசேஷமா அதிகப்படுத்தி இருக்கோம். இது அதுக்குரிய அறிவில் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. காரணம் இருந்துதான் ஆகணும். அதுக்கு இருக்கிற மனதனுடைய அளவை விட, டைமென்ஷனை விட மனிதனுடைய மனம் என்பதும் விரிவாக்கம் அடைஞ்சு இருக்குதுல்ல. இப்ப இது எப்படி நீங்க 6வது அறிவா சொல்ல முடியும்? 6 என்றால் 5ல் அது இருக்கக்கூடாது. 5 என்று சொன்னால் 4ல் அது அடங்கி இருக்கக்கூடாது. உண்மையா பொய்யா? ஓகே, இது கூட நம்ம டீப்பா போக வேண்டாம். ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த வகுப்பு நம்ம போவோம். இன்னைக்கு நம்ம மேட்ரு போவோம், சரியா? இங்க இருக்கிற வெளியில வந்தாலும் சுகத்துக்கு வருவோம் மறுபடியும். ஏன்னா இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தியானமே உங்களுக்கு வந்து நாங்க கற்றுக் கொடுப்போம். இங்க வந்து ஆனந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் நான் இன்னொரு விஷயத்த நான் இங்க சொல்லிடுறேன். இப்ப இந்த ஆனந்த மார்க்கம்ன்ற பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கதை போய் திறந்துக்கலாமா? காற்றோட்டம் இல்லாம இருக்குது, கரண்ட் இல்லாம கொஞ்சம் இது மாதிரி வச்சிருக்கோம். சரி, சோ நம்ம இன்பத்துக்குள்ள வந்துதான் சுகம் என்பது பார்த்தோம், ஆனந்தம் என்பது பார்த்தோம். எதெல்லாம் அதாவது எந்த பொருள் என்ன இருக்குதோ அதுக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த சுகம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் இருந்து, அதை பருப்பொருள்னு சொல்றோம், ஜடப்பொருள்கள். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஜடப்பொருள் தான். அந்த ஜடப்பொருள்கள் மூலமாக நீங்க தேடுகின்ற அந்த இன்பம் என்பது அது சுகம். எதுவுமே பர்மனண்டா இருக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து சப்புன்னு ஆகிடும். அடுத்தது இன்னொன்னு தேடும், தேடிக்கிட்டே இருக்கும். சாகர வரணும் தேடிக்கிட்டு. செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிறகுதுன்னு சொல்றோம்ல, மறுபிறப்புன்னு சொல்றோம். அது ஒரு பெரிய டாபிக். ஏன்னா சில பேர் இருக்குதா இல்லையா, எப்படி நம்புறது, நம்ப வைக்க முடியுமா, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கா, எல்லாமே இருக்கு. அது வந்து இந்த வகுப்பு வேண்டாம். ஆனாலும் இது முடிவே வர்றதில்லைன்னு சொல்றேன். மறுபடியும் பறந்து வந்தாலும் இது முடிய போறதில்லை மனுஷனுக்கு. அப்போ ஆனா மனிதன் இயல்பாகவே தேடிக்கொண்டே இருக்கான் இன்பம்னா, இது இன்பான் குவாலிட்டின்னு சொல்றாங்க. ஆன்மீக தத்துவம் என்ன சொல்லுச்சுன்னா, எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தேடுவது என்பது இன்பான் குவாலிட்டி. எந்த உயிரும் துன்பத்தை தேடவே தேடாது, இன்பம் வேணும்னு தேடுது. ஆனா மனிதனுக்கு அப்புறம் எல்லா உயிர்களும் இன்பத்தை தேடுவது தானே இயல்பு. ஆனா மனுஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஜீவராசிய இறைவனை படைக்கிறார். அப்ப இந்த இன்பத்தை தேடுகின்ற நிலை என்பதும் இங்க முடிவுக்கு தான் வந்து ஆகும். எங்க மனித பிறப்புல அதுக்கு ஒரு முடிவு நிலை கிடைச்சாகும். எங்க கிடைக்கும் அப்படின்னா, எது முடிவில்லாத ஒரு பொருளோ, எது அழிவில்லாத ஒரு பொருளோ, அந்த பொருளை நீங்க தேடினீங்கன்னா, அந்த அழிவில்லாத பொருள் என்பது துன்பத்தோட தொடர்பு இல்லாத ஒரு பொருள். துன்பத்தோடு அழிவுடையதுதான் அழியும் போதுதான் அழிவு என்பதுதான் துன்பத்தினுடைய அடையாளம். அழிவே இல்லை என்றால் அங்கு துன்பம் என்பது இல்லையே. புரியுதுங்களா? கொஞ்சம் கூர்மையா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா புரியுது. எது வந்து மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதோ, அந்த மாற்றம் என்பது சீரழிவு தான். இப்ப நம்ம வந்து 5 வயசு குழந்தையா இருந்தோம், இப்ப 50 வயசை தாண்டி 60 வயசு தாண்டோம்னா, இந்த 5 வயசுல இருந்த அதனுடைய டிஷ்யூஸ், அதனுடைய செல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மாறுது. உடல் சம்பந்தமான உபாதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது சீரழிஞ்சுக்கிட்டே போகின்ற பொழுது அதனுடைய ரிசல்ட் என்பது துன்பம் மட்டும்தான். இப்ப எது வந்து மாறாதது, எது அழிவில்லாத பொருளோ அதை தேடி நீர்கள் என்றால் அங்கிருந்து ரிசல்ட் என்ன வரும்?
ஏன்னா அந்த தன்மை ஏதோ அந்த தன்மை உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவனு உங்களுக்கு திரும்பி வரணும். அப்படி என்ன பொருள் இந்த உலகத்துல இருக்கு? சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பொருள்? சத்து சித்து ஆனந்தம். சச்சிதானந்தம் என்றால் சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், சச்சிதானந்தம். சக்தி என்றால் சத்தியமானது அப்படின்னா, சக்தி என்றால் சத்தியமானது என்றால் எது மாறாததோ, இதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கு அது இருக்கு. இதுக்கு அப்புறமும் எத்தனை காலங்க நாளாலும் அது அப்படிதான் இருக்கும், மாறவே. அதுக்கு பேர் தான் சத்தியம் பேர். சத்தியா என்பதும் சமஸ்கிருத சொல்லுதான். நான் சத்தியமா சொல்றேன், நீங்க பயன்படுத்த தமிழ்னு சொல்லலாம், இல்லை அது சமஸ்கிருதம் தான். புரியுதுங்களா? அப்போ சத்து. சித்தம் என்றால் சித்தம், சித்தம்ன்ற மனம். மனம் சிந்திக்கின்ற இது எதுவோ, வஸ்து எதுவோ, சிந்திக்கின்ற வஸ்து மனம், அதுதான் சிந்திக்கும். சித்தப்பிரமையினால மனம் வந்து இதாகுது. அப்போ மாறாத சத்து என்றால் மாறாத, அழிவில்லாத. சித்தென்றால் மனம், அழிவில்லாத அல்லது மாற்றமடையாத மனம், எப்போதுமே ஆனந்த நிலையிலே இருக்கக்கூடியது. அதுதான் இறைவனுடைய. யாருடைய பெயருங்க? சச்சிதானந்தம் தான் இறைவனுடைய குவாலிட்டி, இறைவனுடைய குவாலிட்டி. அப்ப உண்மையிலேயே எல்லா உயிர்களும் இன்பத்தை தேடுது. எல்லா ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஏயா இப்படி வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆசைதாயா துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாங்க இல்லையா? ஆசைப்படு. திருவள்ளுவர் வந்து சொல்றாரு, இந்த ஆசைக்கு பேரு ரொம்ப தீவிரமாச்சுன்னா பற்றுதல் என்று பெயர். பற்று. அப்ப இந்த பற்று என்பது எதை கொடுக்கிறது என்றால் துன்பத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். எதை மேலெல்லாம் பற்று உடையவர்களா இருக்கீங்களோ அதுல இருந்து ரிட்டர்ன் உங்களுக்கு என்ன வேணா துன்பம் தான். அம்மா மேல பற்று, மனைவி மேல பற்று, பிள்ளைகள் மேல பற்று, எது மேலாம் பற்று, அல்லது ஒரு பொருள் மேல. அந்த பொருள் போயிடுச்சுன்னா ஐயோ 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 போச்சே. அப்ப என்ன சொல்றாரு வள்ளுவர்? பற்றற்றான் பற்றினை பற்றுக. என்ன சொல்றாருங்க? பற்றற்றான். யார சொல்றாருன்னா பகவான சொல்றாரு. பகவான் வார்த்தை நான் யூஸ் பண்ணல, வள்ளுவர் தான் யூஸ் பண்றாரு. முதல் குரல் இல்லையா? என்ன பண்ணுங்க? முதல் குரல் இல்லைங்க. ஆதி என்பதும் சமஸ்கிருத சொல்லு, பகவான் என்பதும் சமஸ்கிருத சொல்லு. முதல் குரலிலேயே அவர் சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி இருக்காரு, ஆனா எழுதுறது தமிழ். பகவான் என்பது அவர் தான் சொல்றாரு. ஆதி பகவான் என்று சொன்னாரு. அதாவது முழு முதல் கடவுள் என்று பொருள். அதுக்கப்புறம் அப்ப நிறைய கடவுள் மனுஷன் உருவாக்கினாங்க. அந்த கடவுளுக்கு மனுஷன் உருவாக்குறது இல்லைன்றாரு. கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பகவான் இருக்காரு இல்லையா, அவருடைய இயல்பு என்ன அப்படின்னா சச்சித் ஆனந்தம். அவருடைய எப்பயுமே அவருடைய சித்தமானது ஆனந்த நிலையிலே இருக்கும், பேரானந்த நிலையிலே இருக்கும். அவருக்கு துன்பம் என்பது கிடையாதுங்க. ஏன்னா அவருக்கு ஆசை என்பது என்ன இருக்குது? நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அது தேவை. நீங்க ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களையே படைச்ச அவருக்கு என்ன தேவை இருக்கு? அவருக்கு தேவை என்பது ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப அவருடைய இயல்பு என்னவா இருக்கும்? ஆனந்தம் மட்டுமே தானே இருக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாருங்க, நீ வந்து ஆனந்த நிலை அடையணும் அப்படின்னா பற்றில்லாதவன் அவன், பற்றற்றான் அவன். பற்றினை, பற்றற்றான் பற்றினை. இந்த பற்றா மூணாவது வருங்க. பற்றற்றான் பற்றினை என்று வருதோ, இந்த பற்றினை என்பது அவருடைய பாதங்களில் அர்த்தம். பற்று என்றால் பாதங்கள். இன்னொரு பற்று என்றால் பிடித்துக் கொண்டு அர்த்தம். இன்னொரு பற்று என்றால் அதை ஆசை வச்சு அது மேல ஆசைப்படுவது. ஒரே பொருளை இத்தனை விதமான அர்த்தத்தோடைய சொல்றார். பற்றற்றான் பற்றினை பற்றுக, பிடித்துக் கொள்ள அவருடைய பாதங்களை. எதுக்கு அவருடைய பாதங்களை? பற்றில்லாதவருடைய பாதத்தை எதுக்கு பிடிச்சிங்கன்னா நீ பற்றில்லாத நிலைக்கு போகணும். அதாவது பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்பற்றை, எந்த பற்றை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அந்த பற்றை பற்றுக, விட்டுறாதீங்க. எதுக்கு? பற்றுக. உங்களுடைய பற்றை, இந்த உலக பொருள்கள் மீது நீங்க வைத்துள்ள பற்றை விட வேண்டும் என்றால் பற்றற்றான் வேணும். அவருடைய இயல்பு பற்றற்றவன். நீங்க பற்றில்லாத நிலை வேண்டும் என்றால் அவருடைய பாதங்களை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ உண்மையிலேயே ஏன்னா அவன் ஆனந்தமயமானவன், ஆனந்த சொரூபனவன். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா இந்த பிரபஞ்சத்துல நீங்க எங்க தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது மாறாத பொருள், அழிவில்லாத பொருள். அவர் தான்
இப்படி வச்சுக்கலாம். நம்மளுடைய வார்த்தை கடவுள்னு வச்சுக்கலாம்.